காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். எத்தகைய அழுத்தம் வந்தாலும் இந்திய விவசாயிகள் வர்த்தகர்களின் நலன் பாதுகாக்கப்படும். அகமதாபாத்தில் 5400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை டெல்லி பல்கலைக்கழகம் வெளியிட வேண்டும் என்ற உத்தரவு ரத்து. மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். நாடாளுமன்றத்தில் பதவி பறிப்பு மசோதா நிறைவேறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. எதிர்க்கட்சிகளிலும் ஒழுக்க நெறிகளை ஆதரிப்பவர்கள் உள்ளதாக கருத்து. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மீண்டும் கனமழை. நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையில் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. பஞ்சாப் மாநிலத்தில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளம். ஆபத்தான முறையில் வெள்ளத்தை கடக்க முயன்ற போது வாகனம் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. வட மாநிலங்களில் தொடரும் கனமழை. டெல்லியில் யமுனை ஆற்றில் அபாய அளவையொட்டி பாயும் வெள்ளம். கிட்னி விற்பனை விவகாரத்தில் அரசின் நடவடிக்கை அதிருப்தி அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். தென்மண்டல ஐஜி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து அதிரடி உத்தரவு. சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் திறப்பு. நவீன உடற்பயிற்சி கூடத்தையும் திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது ஏமாற்று வேலை. 4 ஆண்டுகளாக எங்கு இருந்தீர்கள் என முதல்வர் ஸ்டாலினுக்கு பழனிசாமி கேள்வி. ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம். அப்ப 2025 இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி என குற்றச்சாட்டு. போலி வாரிசு சான்றிதழ் மூலம் 3 பேர் சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாடுவதாக கணவர் போனி கபூர் வழக்கு. தமிழர்கள் பஞ்சாபியர்களின் எண்ண ஓட்டம் ஒரே மாதிரி உள்ளது. காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்னைக்கு வந்த பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் பேட்டி. திருச்சி அருகே அதிமுக கூட்டம் நடைபெற்ற போது வந்த ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட விவகாரம். மயங்கி விழுந்தவரை அழைத்துச் செல்லவே ஆம்புலன்ஸ் நின்றதாக திமுக மருத்துவரணி செயலாளர் எழிலன் விளக்கம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பணியாளர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. மதுரையைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல்.
இந்தியா பிஜி நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பருவநிலை பாதிப்புகளில் இருந்து பிஜி தப்ப இந்தியா உதவும் என பிரதமர் மோடி உறுதி. துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் என்று அமித்ஷாவின் கருத்துக்கு முன்னாள் நீதிபதிகள் குழு எதிர்ப்பு. தீர்ப்பு குறித்து தவறான புரிதலுடன் கூடிய விமர்சனம் அச்சுறுத்தலாக அமையும் என கவலை. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து 2 தேர்வு. சென்னை மயிலாப்பூர் மற்றும் திருப்பூர் பள்ளி ஆசிரியைக்கு விருது வழங்கப்படும் என்று அறிவிப்பு. விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள் விழா. கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பிரேமலதா. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களில் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்ளலாம். கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. எங்களுடைய மாவட்ட அலுவலகமாக இருந்தாலும் சரி, இடைக்கமிட்டி அலுவலகமாக இருந்தாலும் சரி, இந்த அலுவலகங்கள் அனைத்திலேயும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிலை வைக்க பந்தல் மற்றும் அலங்கார மின்விளக்கு அமைத்தபோது மின்சாரம் பாய்ந்து விபத்து. சென்னையில் 2, சேலத்தில் 1 உயிரிழந்த பரிதாபம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நல்லக்கண்ணுவை பார்க்க வர வேண்டாம். தொண்டர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள். காலை உணவு திட்டம் நாளை முதல் நகர்ப்புறத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். மேலும் 3 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்று அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா விளக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு. அமைச்சர் காந்தியை கண்டித்து அரக்கோணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. சென்னை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள 6 கட்சிகளின் பதிவை ஏன் ரத்து செய்யக்கூடாது? 6 கட்சிகளும் நாளை சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் அலுவலகத்தில் விளக்கம் அளிக்க நோட்டீஸ். திண்டுக்கல் மாநகராட்சியில் 17 கோடி ஊழல் விவகாரம். முன்னாள் ஆணையர் உட்பட 5 அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம், புதுச்சேரியில் 1 வாரத்திற்கு மழை தொடரும் என்று கணிப்பு. வட மாநிலங்களில் கனமழையால் தினம் தினம் பல போராட்டம். ராஜஸ்தானில் பாத்திரத்தை படகாக்கி கர்ப்பிணியை கரை சேர்த்த மக்கள். பம்பையில் நடைபெறும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு பவள விழாவில் பங்கேற்க இயலாது. கேரள முதல்வர் பினராயி அழைப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.